ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்-ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் குருமா, ஈஸியான வெஜிடபிள் குருமா வந்து நம்ம குக்கர்லேயே செய்ய போகிறோம். நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம், இட்லி தோசை சப்பாத்திக்கும் செஞ்சுக்கலாம். வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் ஒன்று வச்சிடலாம். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் வந்து நம்ம ஒரு 2 துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 10-15 பூண்டு பல்லு போட்டுக்கலாம். இதிலே 2 மீடியம் சைஸ் வெங்காயம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அரைச்சிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு 3 கேரட்டு நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 10-12 பீன்ஸும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2 உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கர் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டு இதில் வந்து நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதிலே வந்து ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, பட்டை, ஒரு 3 லவங்கம் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ இதிலே ஒரு பச்சை மிளகாவை நான் 2ஆக கிள்ளி போட்டேன். இதிலே அரைச்சி வச்ச இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் இதிலே போட்டுடலாம். இப்போ இது ஏற்கனவே வதக்கி அரைச்சது தான். நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம், அவ்வளோதான். இதிலே நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுடலாம். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ இதில் ஒரு பிரிஞ்சி இலை ஒன்று போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் எல்லாமே இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம இந்த கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுடலாம். இதில் கேரட்டு, கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு, கட் பண்ணி வச்ச பீன்ஸ், இது எல்லாமே நம்ம இதில் போட்டுடலாம். போட்டு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம போட்ட காய்கள்லாம் நல்லா வதக்கியாச்சு. இதில் வந்து நான் 3 டீஸ்பூன் வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுடுறேன். இதுலேயே போட்டுட்டு இதை நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுடலாம். இதுலேயே இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுட்டோம். இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். இதை நம்ம மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து 2 விசில் வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து தேங்காய் வந்து ஒரு
அரை மூடிக்கு சின்ன சைஸ் தேங்காயில் அரை மூடி தேங்காய் பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இதிலே ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2 டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை. இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி இதை கொதிக்க வைக்கிறோம். இப்போ இதிலே நம்ம இந்த அரைச்ச தேங்காய் விழுதை இதிலே போட்டுடலாம். இப்போ இந்த தேங்காய் விழுது ஊற்றிட்டு இது நல்லா ஒரு 2 கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த தேங்காவை அரைச்சி ஊற்றி நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள். இப்போ நல்லா எல்லாம் காயும் வெந்து தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதிலே நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த ஈஸியான குக்கர்லேயே செய்ய போகிற இந்த வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. நம்ம குக்கரில் செஞ்சோம்னா சீக்கிரமாக ஆகிடும், அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து நல்லா இட்லி, தோசை, ரைஸு, சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.